ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உண்மையை சொன்னதால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட எதிர்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தது. அதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. நேர்மைக்கு கிடைத்த பரிசு போல உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை பேசியதால் நிறைய எதிர்ப்புகளும் நிறைய அவமானங்களும் நிறைய பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு முகஸ்துதி செய்ய தெரியாது, யாரிடமும் பொய்யாக நடிக்கவும் தெரியாது, பொய் கூறவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிடிக்காத ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். மனதில் பட்டதையும் உண்மையை அப்படியே முகத்திற்கு நேராக பேசிவிடக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருப்பீங்க. யாராவது பொய் கோரி உங்களிடம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் உங்க கூடவே நெருக்கமான நபர்கள் பொய் கூறினால் கூட உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஒரு உறவை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி விலக்கலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களின் இந்த நேர்மையான குணம்தான் உங்களுக்கு பல எதிரிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியது. உங்களுடைய நேர்மையாக நடந்து கொள்வது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் கூட பிடிக்காமல் போனது. அதனால உங்களுக்கு சின்ன சின்ன எதிர்ப்புகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படத்தான் செய்தது. ஒரு இடத்தில் நடக்கும் அநியாயத்தையோ அல்லது தவறையோ நீங்கள் தட்டி கேட்ட போது நியாயம் உங்கள் பக்கம் இருந்தும் ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கும். ஏனென்றால் தவறு உங்கள் பக்கம் கிடையாது, நேர்மையைத்தான் நீங்கள் கேட்டீர்கள். இருந்தாலும் தவறு நடந்த ஒரு இடம் இருக்கல்லவா, அது மற்ற நபர்களுக்கு சாதகமான ஒரு இடம். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் உண்மையை பேசும் பொழுது அவர்கள் அனைவருமே பொய்யை கூறும் பொழுது அனைவரும் உங்களை எதிர்த்து நின்றார்கள். இவன் ஒருவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் என்று உங்கள் மீது தேவையில்லாத ஒரு கடுப்பும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டும் உங்கள் மீது வைக்கவும் ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏதோ அந்த தவறுக்கு உடந்தையாக இருப்பது போலவும் உங்கள் பக்கம்தான் தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்கிறது என்பது போல நூற்றுக்கணக்கான நபர்கள் உங்களை எதிர்க்கிறார்கள் என்றால் உங்கள் பக்கம் ஒரு நபர் கூட இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டேதான் இருந்தீர்கள். உண்மையை சொன்னால் இந்த உலகிற்கு பிடிக்காது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் தனியாக நின்று போராடிய அந்த தருணங்கள் மிகவும் பலம் வாய்ந்தவையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டேதான் இருந்தது. அது இன்னமும் உங்களுக்குள்ள வலிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உண்மையா பொய்யா? உண்மையாக இருந்ததுக்கு இந்த பரிசுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை, அதுல திடீரென ஒரு கலக்கமானது ஏற்பட்டது. நீங்கள் எந்த விதமான வம்பு தும்பக்கம் போகாமல் நம்மளுடைய வேலை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு என்று குட்டையான குளத்தை போல எப்பொழுதுமே அமைதியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழி நடத்தி கொண்டுமே தான் இருப்பீர்கள். யாருடைய வம்பு தும்பக்கம் போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகிறது, நம்முடைய குடும்பம் நமக்கு முக்கியம். ஆனால் தவறு நடந்தால் தட்டி கேட்க வேண்டும். அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் தவறை தேடி போய் தட்டி கேட்க மாட்டீங்க. உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நடந்தால் மட்டுமே தட்டி கேட்பீங்க. ஆனால் எதிர்பாராத ஒரு விபத்தோ திடீர்னு ஒரு பண இழப்போ அல்லது உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பெரிய சண்டையோ நீங்கள் உங்களுடைய அமைதியான வாழ்க்கைக்குள் ஒரு பெரிய கல்லை போட்டது போல ஒட்டுமொத்தமாக உலுக்கி எடுத்திருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்கள் பக்கம் தவறான விஷயங்கள் கிடையாது. இருந்தாலும் இந்த சமூகமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களும் உங்கள் மீது தான் தவறு, இந்த விபத்து நடந்ததுக்கு இவன் தான் காரணம், இந்த ஒரு பண முதலீடு நாங்கள் இழந்ததுக்கும் இவன் தான் காரணம் என்று உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டையும் தேவையில்லாத வதந்திகளையும் சில நபர்கள் பரப்பிக் கொண்டேதான் இருப்பார்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான விஷயம். நிம்மதியாக சென்று கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை திடீரென ஒரு சூறாவளியில் சிக்கிய தோணி போல அலைக்கழிக்கப்பட்ட போது இனிமே என்னுடைய வாழ்க்கை பழையபடி மாறுமா என்று நீங்கள் தவித்த தவிப்பு உங்களுடைய வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதது. அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்களின் மனதுக்குள்ள மறைக்கப்பட்ட பல வேதனைகள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். வெளியில் பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் அமைதியாகவும் கம்பீரமாகவும் எதற்கும் அசராதவர் போலவும் நீங்கள் எப்பொழுதுமே தோற்றமளித்து கொண்டேதான் இருப்பீர்கள். உங்களை பார்ப்பவர்கள் இவருக்கு என்ன குறை, நிம்மதியாக இருக்கிறார் என்று அனைவருமே நினைப்பார்கள். ஆனால் உங்களுடைய இதயத்தின் ஆழத்தில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் புதைத்து வைத்திருக்கும் வேதனைகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களின் வடுக்களும் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கும். அதை யாரிடமும் நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீர்கள், யாரிடமும் நீங்கள் கூறவும் மாட்டீர்கள். யாரிடம் சொன்னாலும் நம்மை கேலி செய்வார்களோ என்ற ஒரு பயத்தில் அத்தனை விதமான ரகசிய வழிகளையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வெளியில் ஒரு போலி புன்னகையோடு நீங்கள் வலம் வரும் அந்த ஒரு வாழ்க்கை ஒரு மௌன எரிமலைக்கு சமமானது என்பதையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொண்டேதான் இருப்பீர்கள். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா? கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். நான் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலும் தேவையில்லாததை கூறியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பாராத ஒரு பணவரவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமா போக வைக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு வழியில் ஒரு பிரம்மாண்டமான பணவரவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய போகிறது. நீண்ட நாட்களாக வராது என்று கைவிட்ட பழைய பாக்கைகள் அனைத்துமே வசூலாகவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத விலைக்கு விற்பனையாகவும் தொடங்கும். இந்த சொத்துக்கள் எல்லாம் விற்பனையாகுமா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் இப்பொழுது வேறு ஒரு நபரின் மூலம், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அல்லது நீங்கள் பிடித்து வைத்த புரோக்கர்கள், அவர்களின் மூலம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு விலைக்கும் விற்பனை ஆகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களின் பழைய முதலீடுகளில் இருந்து ஒரு பெரிய லாபமானது கிடைப்பது என ஏதோ ஒரு ரூபாயில் அதிர்ஷ்ட லட்சுமி உங்களுடைய கதவை தட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு திடீர் பணவரவு உங்களின் ஒட்டுமொத்த கடன்களையுமே அடைத்து உங்களை ஒரு நிம்மதியான செல்வாக்குமிக்க மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்க குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த மங்களகரமான காரியங்கள் இனிமே உங்களுடைய இல்லத்தில் மிக விமரிசையாக நடக்கவோ ஆரம்பிக்கும். வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கூடி வருதல், வளைகாப்பு, காது குத்து வைத்தல் அல்லது புதுமனை புகுவிழா போன்ற ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டின் வாசல்ல மாவிலை தோரணமாக கட்டப்படும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய குடும்பமும் நீங்களும் எதிர்பார்த்து நல்ல ஒரு மங்களகரமான காரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களை கொண்டாடுவார்கள். வீடு முழுவதும் மங்கள ஒளியும் பந்தல் வாசனையும் உறவுகளின் கூட்டமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு சென்றுவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அத்தனை போராட்டங்களையும் அலைக்கழிப்புகளையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் உங்களுக்குள்ள உருவாகும். இனிமே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். உங்களின் இந்த ஒரு புதிய தன்னம்பிக்கை தான் உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்ல போகிறது. இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையும் நீங்கள் இழக்கப் போவதும் கிடையாது. நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கம்பீரமாக வாழவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையோ என்பதை கவனமாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றமான செயல்களால் புதிய பாதைகள் உருவாக்கவும் ஆரம்பிப்பீங்க. செய்யும் பணிகளில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனை பார்த்து பயப்பட வேண்டாம். உத்தியோக பணிகளில் புதுமையான சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். வேலையாட்களிடம் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை குணமானது உங்களிடம் வேண்டும். அந்த பொறுமை குணம் இருந்தால் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாகவோ தேவையில்லாததை கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மிக விமரிசையாக நடக்கவோ ஆரம்பிக்கும். வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கூடி வருதல், வளைகாப்பு, காது குத்து வைத்தல் அல்லது புதுமனை புகுவிழா போன்ற ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுடைய வீட்டின் வாசல்ல மாவிலை தோரணமாக கட்டப்படும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து உங்களுடைய குடும்பமும் நீங்களும் எதிர்பார்த்து நல்ல ஒரு மங்களகரமான காரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய வீட்டிற்கு வந்து உங்களை கொண்டாடுவார்கள். வீடு முழுவதும் மங்கள ஒளியும் பந்தல் வாசனையும் உறவுகளின் கூட்டமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கே கொண்டு சென்றுவிடும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அத்தனை போராட்டங்களையும் அலைக்கழிப்புகளையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் உங்களுக்குள்ள உருவாகும். இனிமே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். உங்களின் இந்த ஒரு புதிய தன்னம்பிக்கை தான் உங்களை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்ல போகிறது. இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவது கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையும் நீங்கள் இழக்கப் போவதும் கிடையாது. நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கம்பீரமாக வாழவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பாருங்கள்.
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றமான செயல்களால் புதிய பாதைகள் உருவாக்கவும் ஆரம்பிப்பீங்க. செய்யும் பணிகளில் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பழைய நினைவுகள் மூலம் குழப்பங்கள் உங்களுக்குள்ள உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதனை பார்த்து பயப்பட வேண்டாம். உத்தியோக பணிகளில் புதுமையான சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். வேலையாட்களிடம் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை குணமானது உங்களிடம் வேண்டும். அந்த பொறுமை குணம் இருந்தால் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய